சமூக ஊடக பிரபலமான ராஜேஸ்வரி எனும் ஏஷாவை இணைய பகடிவதை செய்து அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக நம்பப்படும் இரண்டாவது சந்தேக நபர் நேற்று தாமாக முன்வந்து போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். 40 வயது மதிக்கத்தக்க டுலால் பிரதர்ஸ் என அழைக்கப்படும் அந்நபர் நேற்று மாலை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் செந்துல் போலீசார் அவனை கைது செய்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவனை தடுத்து வைக்கும் அனுமதியை பெற இன்று காலை அவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவான் என செந்துல் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹ்மத் சுகர்னோ முகமது அசஹாரி தெரிவித்தார். இவ்வேளையில் 30 வயது தன்னார்வலருமான ஏஷாவின் தற்கொலை தொடர்பில் இதற்கு முன் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு சந்தேக நபர்களும் இணைய மிரட்டல், துன்புறுத்தல், அச்சுறுத்தல் மற்றும் ஏஷா தொடர்பில் அவதூறான கூற்றுக்களை வெளியிட்டதால் அவர் அவமானம் மற்றும் மோசமான மன அழுத்தத்திற்கு இலக்கானதாக நம்பப்படுகிறது. ஏஷாவின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கண்டெடுக்கப்படுவதற்கு முன் அவ்விருவர் குறித்து அவர் போலீசில் புகார் செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏஷாவின் மரணம் மக்களின் சினத்தை தூண்டியுள்ளதோடு பிரதமர் மற்றும் நாடாளுமன்றத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது.